தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. பொதுமக்களுக்கு ஏதும் பிரச்சனையா, இங்கு அணுகவும் என்று போர்டு வைக்காத குறையாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை. அரசியல் வட்டாரங்களில் அனல் கிளப்பியிருக்கும் இந்த விவகாரத்தில் போட்டி அரசாங்கம் நடத்த ஆளுநர் பகிரங்க முயற்சி செய்கிறார் என கடுமையாக கண்டித்திருக்கிறது சிபிஐ கட்சி. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் விசிக தாவேக அரசை பலவீனப்படுத்த ஆளுநர் முயல்கிறார் என்று கொதித்து பேசியிருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் தொடர்ந்தால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அறிவாலயத்திலிருந்து கூட கண்டன குரல் வந்துவிட்ட நிலையில் தாவேகவிடமிருந்து பெரிதாக எந்த எதிர்ப்பும் வரவில்லை. அமைச்சர் நிர்மல்குமார் மட்டும் ஆளுநர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் போதும், குழப்பம் விளைவிக்கும் செயலை செய்ய வேண்டாம், எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்யும் உரிமை அவருக்கு இல்லை என்று கடிந்திருக்கிறார். மற்றபடி கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளர்களோ வாயே திறக்கவில்லை. லோக்பவனிடம் ஏன் அடக்கமாக நடக்கிறது தாவேக? ஆளுநர் அர்லேக்கரின் திடீர் தடாலடி அரசியலுக்கு பின்னணிதான் என்ன? விவரமறிய விரிவாக விசாரித்தோம். தாவேக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கடந்த மாதம் நடந்தது. அப்போது அரசாங்கம் எழுதி கொடுத்ததை அச்சு பிசகாமல் படித்த ஆளுநர் அர்லேக்கர் முதல்வர் விஜயை வாயார புகழ்ந்து தள்ளிவிட்டு புறப்பட்டார். அதோடு தேசிய கீதம் இருமுறை இசைக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். ஆளும் தரப்புக்கு அப்படி அனுகூலமாக இருந்தவர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த பிறகு டோட்டலாகவே மாறிப்போய்விட்டதாக லோக்பவன் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசுகிறார்கள். நம்மிடம் பேசிய லோக்பவன் அதிகாரிகள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்த போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து 20 நிமிடங்களுக்கு மேல் விளக்கியிருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். தாவேக அரசு மீதான குதிரை பேர குற்றச்சாட்டு, அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவது, சபாநாயகருக்கு எதிராக திமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர முயல்வது குறித்தெல்லாம் விவரித்திருக்கிறார். முழுநேர ஆளுநரை நியமித்தால் மட்டுமே தமிழக அரசியல் சூழலை முழுதாக உணர்ந்து டெல்லிக்கு ரிப்போர்ட் அளிக்க முடியும் என்று அர்லேக்கர் சொன்னதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா காங்கிரசின் நடவடிக்கை குறித்தும் விசாரித்திருக்கிறார். அதற்கு தமிழகத்தில் காங்கிரஸ் வீரியமாகி வருகிறது, தென் மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் முதல்வர்களை அழைத்து வந்து தமிழகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்துவது, அதற்கு சிறப்பு விருந்தினராக முதல்வர் விஜயை வரவழைப்பது, உள்ளாட்சி தேர்தலில் 7 மேயர் பதவிகளை பெறுவது, கிராமப்புற பதவிகளில் 20% கேட்பது என பல்வேறு திட்டங்களை வைத்து வேகமாக வளர்கிறார்கள். பாஜகவுக்கு இருப்பதை விட வலுவான கட்டமைப்பு காங்கிரசுக்கு உருவாகி வருகிறது என்று அர்லேக்கர் சொல்லி முடிக்கவும் டென்ஷன் ஆகியிருக்கிறார் அமித்ஷா. காங்கிரஸ் முக்த் பாரத் என்பதுதான் பாஜகவின் மிக முக்கிய இலக்கு. அத்தனை மாநிலங்களிலிருந்தும் காங்கிரஸை துடைத்தெறிய வேண்டும், அதை தங்களின் காலத்திற்குள்ளாகவே நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதை மோடி ஷா கூட்டணி செய்து வருகிறது. அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கியது போதாதென உள்ளாட்சியிலும் பங்கீடு தந்து காங்கிரஸை பலப்படுத்த பார்க்கிறது தாவேக தலைமை. அதில் கடுப்பான அமித்ஷா தாவேக அரசுக்கு குடைச்சலை கொடுங்கள் என்று உத்தரவிட வேலையை ஆரம்பித்து விட்டார் அர்லேக்கர் என்றனர். அமித்ஷாவை சந்தித்த மறுநாளே தமிழகத்திற்கு திரும்பிய ஆளுநர் அர்லேக்கர் கடந்த ஜூலை 2ஆம் தேதி மதுரையில் உள்ள கல்லூரி விழா ஒன்றில் பங்கேற்றார். அப்போது வைகை ஆற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ஆளுநர் மாளிகையே நேராக களத்தில் இறங்கும் என்று சீறியவர் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அரசு விருந்தினர் மாளிகையில் பிற்பகல் 12:30 மணிக்கு நடந்த அந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு நிலவரம், மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் ஆளுநர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. அதுவே கடும் கண்டனத்தை உருவாக்கிய நிலையில் அர்லேக்கர் அதோடு நிற்கவில்லை. கடந்த ஜூலை 4ஆம் தேதி லோக்பவனில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதில் பேசிய ஆளுநர் அர்லேக்கர், பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை லோக்பவனில் தெரிவிக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தமிழக அரசிடம் தெரிவித்து நானும் அரசும் இணைந்து தீர்வு காண்போம், தேவைப்பட்டால் முதல்வரிடமே நான் பேசுவேன் என்று அடுத்த ஆட்டத்தை ஆடிவிட்டார். மக்களின் குறைகளை கேட்டறிந்து களைவதற்குத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, அதில் தலையிட ஆளுநர் யார் என்று தமிழக அரசியலில் புயல் கிளம்பிவிட்டது. சிபிஐ கட்சியின் மாநில செயலாளரான மு. வீரபாண்டியன், ஆளுநரின் இந்த அறிவிப்பு ஒரு போட்டி அரசு நடத்த நினைக்கும் பகிரங்க அறிவிப்பாகும். அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கியுள்ள அதிகார எல்லையையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் மதிக்காமல் செயல்படும் ஆளுநர் அர்லேக்கரின் அத்துமீறலை குடியரசுத் தலைவர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நம்மிடம் பேசிய சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், ஒரு மாவட்ட ஆட்சியரை போல இவர் புகார் மனுக்களை வாங்குவாரா? அப்படி வாங்கி இவரால் என்ன செய்ய முடியும்?
அரசுக்குத்தான் அனுப்பி வைக்க வேண்டும். ஆளுநருக்கென தனி அதிகாரம் எதுவும் கிடையாது. ஆனால் அர்லேக்கர் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த நினைக்கிறாரோ என தோன்றுகிறது. மதுரையில் ஆளுநர் ஆய்வு கூட்டம் நடத்தியதற்கு எதிராக அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக எதிர்வினையாற்றியிருக்கிறார். நாம் அதையே அரசின் நிலைப்பாடாக எடுத்துக் கொள்ளலாம். ஆளுநரின் நடவடிக்கை இப்படியே தொடரும் பட்சத்தில் தாவேக அரசு என்ன செய்கிறது என பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி பேசுகையில், ஆளுநர் மதுரையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியவுடன் அதை முதலில் கண்டித்தது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தான். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனம் என்று கூறியிருக்கும் உதயநிதி, ஆளுநரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஆளுங்கட்சியின் கையாலாகாத தனமே காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டும் என்கிறார். தாவேகாவின் தோழமை கட்சிகளும் எதிர்க்கட்சியான திமுக ஆளுநருக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்துவிட்ட நிலையில் எதிர் திசையில் வண்டியை ஓட்டுகிறது அதிமுக. நம்மிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான இன்பதுரை, இந்த அரசின் மீது எதிர்க்கட்சிகள் வரிசை கட்டி புகார் அளித்திருக்கின்றன. ஒரு முறையற்ற அரசாங்கம் செயல்படுகையில் அரசின் தலைவரான ஆளுநர் மக்கள் பிரச்சனைகளை கேட்பதில் எந்த தவறும் இல்லை. மக்களின் குறைகளை கேட்டு அவர் மாநில அரசுக்குத்தான் அனுப்பி வைப்பார். மாநில அரசு அதையும் கவனிக்காத பட்சத்தில் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான ரிப்போர்ட் அனுப்பி வைப்பார். அதன் பிறகு மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். இப்படி ஆளுநருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ பெரும்பாலான கட்சிகள் பேசிவிட்டன. ஆனால் எந்த அரசுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக ஆளுநர் சலங்கையை கட்டியிருக்கிறாரோ அந்த அரசு கவர்னரின் செயல்பாடுகளை எதிர்த்து கடுமையாக எந்த வார்த்தையும் பேசவில்லை. வைகை அணை நீர்வளத்துறை பராமரிப்பின் கீழ் வருகிறது, அதை தூர்வாரவில்லை என்றுதான் ஆளுநர் அர்லேக்கர் விமர்சிக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக நீர்வளத்துறை. ஆனால் துறையின் அமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான புசியானந்த் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறார். அதே நேரம் மதுரை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான நிர்மல்குமார் கொடுத்த பதிலடியோடு விவகாரத்தை அமைதியாக கடந்து செல்ல பார்க்கிறது தாவேகா. நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர்கள் சிலர், ஆட்சி அமைந்ததிலிருந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தீவிரமாக செய்யவில்லை தாவேகா. மத்தியில் ஆள்பவர்களை பகைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை. அதனால்தான் VBG ராம்ஜி திட்டத்திற்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கையெழுத்து போட்டனர். முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் விஜய் விமர்சிக்கவில்லை. நிதிநிலை வெள்ளை அறிக்கை வெளியிட்டவர்கள் எந்த இடத்திலும் மத்திய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது என்று சொல்லவில்லை. டெல்லியை பகைத்துக் கொள்ளக் கூடாது என்பதில் தாவேகாவினர் தெளிவாகவே இருக்கிறார்கள். அதையெல்லாம் புன்முறுவலோடு ரசித்த டெல்லி சமீபத்தில் நடந்த தாவேகா தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தால் கடுப்பாகிவிட்டது. காங்கிரஸ் MP MLAக்கள் பெரும்பாலானோர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக சோனியா, கார்கே போன்ற சீனியர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் ப. சிதம்பரமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதை டெல்லி பாஜக ரசிக்கவில்லை. காங்கிரசுக்கு உயிர் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்சியை வலுவாக்கவும் பார்க்கிறது தாவேகா. அதைதான் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்க ஆளுநரை கொம்பு சீவி விடுகிறது டெல்லி. ஆளுநரின் திடீர் ஆய்வுகள் போட்டி அரசு நடத்துவது போல மக்கள் மனு கொடுக்கலாம் என்ற அறிவிப்பெல்லாம் முதல்வருக்கு கொடுக்கும் நெருக்கடியும் எச்சரிக்கையும் தான். முதல்வர் விஜயையும் அவரின் தேர்தல் வெற்றி மாடலையும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் புரட்சியை செய்ய பார்க்கிறது காங்கிரஸ். விஜயை வைத்து ஒரு பெரிய பிரச்சார வியூகத்தை வடிவமைத்திருக்கிறது. 2029 தேர்தலிலும் ராகுலுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என விஜயும் கூறியிருக்கிறார். அவர்கள் இருவரும் கரம் கோர்த்தால் பாஜகவுக்கு பலத்த அடிவிடும். அதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே தாவேகாவை தட்டி வைக்க ஆளுநரை களம் இறக்கியிருக்கிறது டெல்லி. ஆளுநர் இனி அமைதியாக இருக்க மாட்டார் என்றனர். ராகுல் விஜய் காம்பினேஷனை டெல்லி சுத்தமாக ரசிக்கவில்லை. இத்தனை அதிகாரிகளை வைத்து சொல்லியும் மறைமுகமாக தூது அனுப்பியும் கூட நம் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாரே என முதல்வர் மீது உஷ்ண காற்றை கொட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் டெல்லியை ஆள்பவர்கள். ஆளுநரின் அதிரடி பேச்சுகளும் செயல்பாடுகளும் அதன் தாக்கம்தான். இதுநாள் வரையில் டெல்லியோடு எந்த மோதலையும் வெளிக்காட்டாத முதல்வர் வாய் திறந்து பேச வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார். காங்கிரசோடு தாவேகா இன்னும் நெருக்கமாகும் பட்சத்தில் டெல்லியின் நெருக்கடிகள் மேலும் வீரியமாகும். அதை எப்படி முதல்வர் சமாளிக்கப் போகிறாரோ தெரியவில்லை. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.